ஒரு அருமையான தோட்டம். ரிஜாக்கு சிரிப்பு வருதான். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான மிளகு தோட்டம் எப்படிண்ணே? ஜம்முன்னு எத்தனை மிளகுனே இருக்கு நம்ம தோட்டத்துல? 500 மூடு மிளகு. 500 மூடு மிளகு. ஹைவே பக்கத்துல, கேரளா, பாலருவி, ஆரிங்கா. ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், வீடு கட்டணும், நிறைய பேர் கட்டிங்க. ஒரு சூப்பராக ரோட்டு மேலே, சிமெண்ட் ரோட்டு மேலே, பக்கத்தில் ஆறு ஓடுது, பாலருவி, குளிக்கிறதுக்கு ஏற்ற இடம். மிளகு மட்டும் எத்தனை இருக்கு? 500 மூடு. 500 மூடு. தென்னை மரம் 20 பின்ன கிராம்பு 20 மூடு, தெங்கு மரம், தென்னை மரம். அதுக்கப்புறம் 1/2 டன்னு மிளகு மட்டும் கிடைக்குது. 1/2 டன்னு மிளகு மட்டும் கிடைக்கும் சீசன் டைம். சீசனாக இருக்கு. இப்போ மிளகுல இருந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், கணக்கு பண்ணிக்கிடுங்க. ஆமாம், கரெக்டாக 1/2 டன்னு கிடச்சிடும். கரெக்டாக அப்படின்னு அடிச்சிருமா? மிளகு நல்லா காய்ச்சிருக்க. சூப்பராக மிளகு தோட்டம் எடுக்கணும்னா இந்த தோட்டத்தை எடுங்க. மொத்தம் 2 ஏக்கர் இடம். ஆனால் பட்டா இருக்க இடம் வந்து 42 சென்ட் பட்டா இருக்க இடம். அப்படிங்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேட்டு கம்மியாக ஒரு பெஸ்ட்டாக மிளகு தோட்டத்தை பாருங்க. நடுசில் ஒரு வீடு, சர்வீஸு, அதுவும் ரோட்டு மேலே இருக்குது. காரு எல்லாமே நம்ம இடத்துக்கே வந்துடும். ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நடுசில் கட்டி, ரம்டான் மரம் இந்தமாரி எல்லாமே. ஒரு வீடு இருக்குங்க, அழகாக ஒரு சின்ன வீடு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, நம்ம தென்காசி மாவட்டம் பக்கத்தில் பாருங்கள். எல்லாமே டீட்டெயிலாக பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஹைவே பக்கத்துலங்க, உங்களுக்கு அதான் எல்லாம் காட்டுது. ஊர்கள் எல்லாம் நிறைந்தது, நல்ல ஹில்வியூ பாயிண்டோட. ஏன்னா இங்கே இந்த இடத்துல தான் ரம்டான் செடி, மங்குஸ்தானு, இந்தமாரி எல்லா ஃப்ரூட்ஸ் வகை, பலாமரம், சக்கை, நல்லா ரப்பர் தோட்டம், இந்தமாரி எல்லாமே, கிராம்பு, மிளகு எல்லாமே நம்ம இடத்துல இருக்குது. கிராம்பு, மிளகு எல்லாமே இருக்குது. நிறைய இது பொருட்கள் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்ப்போம், வந்து பாருங்கள். பிடிச்சின்னா நேரடி ஓனரே நம்ம ஓனரே உங்களுக்கு காட்டியிருந்தேன். கடைசி பாருங்கள், ஓனரே காட்டி வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். ஹைவே நீங்கள் பார்க்குறது ஹைவே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே. 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்ரு போனாலே ரயில்வே ஸ்டேஷன்னு எல்லாமே இருக்குங்க. ஒரு சூப்பரான ஹைவே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இதோடது பாருங்கள், ஒரு சூப்பரான எப்படி காய்ச்சிருக்கு, நல்லா காய்ச்சிருக்குண்ணா. ஆமாம். இது அதுக்குள்ள மரங்கள் என்ன மரம்? அது இந்த ஒரு பூவர்ஸ்னு சொல்லி அந்த ஸ்டாண்டிலே போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு மரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் படர விடும். அதுதான் படர விடும், கட் பண்ணி. இனி மேனா மீதி ஒரு 1500 மூடு மிளகு போடலாம் மீதி இடத்த. இப்போ மொத்தம் எத்தனை ஏக்கரில் மிளகு இருக்குது? இப்போ ஒரு 50-60 சென்டில் மிளகு இருக்குது. 60 சென்டில் மிளகு. ஆமாம். 60 சென்ட்ல எத்தனை? 300 மரமா? 500 மரம். 500 மரம். இது வந்து ஒரு 2 அடிக்கு ஒரு மரம் இருக்குண்ணா. 2-3 அடிக்கு. 3 அடியில் ஒரு 4 அடி. 4 அடி. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன். இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டினீங்க. ஒரு சின்ன வீடாக இருக்குது. அப்படி வாங்க. ஃபவுண்டேஷன் கட்டி வச்சுருக்கீங்க. ஃபவுண்டேஷன் வீடோட இருக்குது. வாழை கொலை நமக்குன்னே கிடக்கு. ஃபார்ம் ஹவுஸ் கட் பண்ணி கொண்டு வரேன். விளைஞ்சிட்டு ஆகிடு வாழை கொலை. விளையல வாழை கொலைலாம் பாருங்க, இயற்கையாகவே எப்படி காய்ச்சிருக்கு. உரம் எதுவுமே போடலாம்? போட்டிங்களா? ஒரு உரம் போடலை. ஒரு உரம் கூட போடல. மண்ணுக்கு எப்படி காய்ச்சி? என்ன பழம் ஆனாச்சு இது? கோழிக்கூடு. வித்தியாசமாக இருக்கு உங்கள் ஊரில். அழகாக இருக்குது. இது வீடுங்க, ஒரு சின்ன வீடு. உள்ளே காட்டு, சின்ன ஃபார்ம் ஹவுஸு, குட்டி. இது நம்ம எடுத்துகிட்டு ஜம்முன்னு கட்டுவோங்க. பாருங்க, அப்படியே உள்ள வர காமிச்சிட்டு வந்துரு. மிளகுலாம் பாருங்க, மிளகெல்லாம் காட்டு. அருமையாக இருக்குண்ணே. மிளகு நல்லா இருக்கு, தின்னமாக இருக்கு. கிச்சன் நல்லா இருக்கு. உள்ள கிச்சன் பார்த்து வரேன். கம்பி இருக்கு, பைப் போகுது. அதை ஷூ போட்டு வர்றது இதுதான் பெஸ்ட்டு, சேஃப்டி. இல்லை இப்போ காலில் ரத்தம் வந்துருக்கும். லைட்டு கிடையாதா? லைட்டு, கரண்டு, கிச்சன், விறவடுப்பு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லை பேட்ஸும் வளர்த்துருக்கீங்க போலுக்குண்ணா. இந்த கூடையும் கொடுத்துருவோம். கோழி முட்டை போடுறது கோழி. கோழிப்போ இல்லையோ? கோழிப்போ இல்லை. ரம்புட்டான் மரம் நிற்கினே. ரம்டான் இன்னுமே தான் காய்க்கும். அண்ணா இருக்கு ரம்புட்டான். கோடி போனா தள்ளி வாங்க போவோம். வரோம். அமேசான் காட்டு மாதிரி இருக்க.
மெயின்டைன் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கீங்க. மழை ட்ரிப்பு. இது என்ன காயினே? அது இந்த நம்ம இந்த சாப்பாடுக்கு கூட சாப்பாடுக்கு போடுதா? ஆமாம். கிராம்பு இந்த பிரியாணியில் போடுது. ஆமாம். இன்னைக்கு காட்டிடுவோம் மக்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதான் கிராம்பு. இந்த கிராம்பு செடினா இதான் அந்த பட்டையோன. அது அந்த கோலிஞ்சின்னு சொல்லும். கோலிஞ்சா? கோலிஞ்சி. காட்டில் எது இந்த பெரிய பெரிய பாம்புலாம் கிடக்குமா அப்படியா? மிளகு. இந்த நாகப்பாம்பு கமெண்ட்ல பூரா இந்த அனகொண்டா கிடக்குங்க. பாம்பே கிடையாதுங்க. கிடந்தா அவ்வளோதான். உயரமாக கருப்பு கலரில் இருக்குமே. அது என்ன பாம்பு சொல்லுவாங்க? இது கிராம்பு. இது கிராம்பு செடி. இங்கே வாமா தங்கம். கேமராமேன் எங்கம்மா காணோம்? பார்த்தீங்கன்னா கிராம்பு செடியை பாருங்க. இதான் கிராம்பு. அருமையாக இருக்குங்க கிராம்பு. சுற்றி நிற்க செடி பேர் என்ன பேர்? இந்த கோலிஞ்சி. கோலிஞ்சி. நம்ம அந்த டைகர் பாம் மெடிசினுக்கெல்லாம் போகும். மெடிசனுக்கு போவோம். சுற்றி சோலார்னா இருக்கலாண்ணே. நெட்டி வேலி போட்டிருக்கு. வாங்க வாங்க போ. நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணோம்னா ஜம்முன்னு ஒரு 10 ஃபார்ம் ஹவுஸ் போடலாம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே வைக்கலாம். பாலருவி பக்கத்தில் ஃபுல்லாக கிராம்பு மரம். ஃபுல்லாக கிராம்பு மரம். கிராம்பு மொத்தம் 90 லட்ச ரூபா வருதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 சென்ட் பட்டா இடம். பட்டா இல்லாத இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரவுண்டாக 2 ஏக்கர் இடம் இருக்குது. ஃபுல்லும் மிளகு. நம்ம இன்னும் நிறைய ரெடி பண்ணி உருவாக்கி நடுசில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டு சர்வீஸு எல்லாமே இருக்குது. இங்கோடையும் ஆறு. தண்ணிக்கு பிரச்சனை இல்லாதனால தண்ணியோட சத்தம் கூட கேட்டுக்கிட்டு இருக்குது. மைக்கு மாட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கேட்காது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வீடு, சர்ச்சு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு எல்லாமே. ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா துல்லியமாக 1 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். மெயினான லொக்கேஷனில் இருக்குது. 90 லட்ச ரூபா எங்க பின்னோடு நிற்க தான் ஓனரு. வந்தீங்கன்னா ஓனர்கிட்ட நேரடியாக வச்சு முடிச்சு விட்ருவோம். வீடியோலே பார்த்துருப்பீங்க. ஓனர் தான் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சது. நல்ல மிளகு காய்ப்பு தோட்டத்தோடு இருக்குது. ஃபுல்லுமே மிளகு பாருங்கள். நல்லா ஒரு தோட்டமாக ரெடி பண்ணணும். இந்த இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இது வந்து தமிழ்நாடு பார்டருக்கு பக்கம் தான். தென்காசி மாவட்டத்துலேருந்து பக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது இதுலேருந்து பாதி ஒரு 50 சென்ட் மிளகு இருக்குது. மிச்ச இடங்கள் ஃபுல்லுமே ஒரு ரம்டான் 1500 கோடி வைக்கலாம். ரம்டான் செடி வச்சாலும் நல்லா வரும். அதனால் ஃபுல்லும் நீங்கள் ரம்டானு, மங்குஸ்தானு, அண்ணன் சொன்ன மாதிரி எது வச்சாலும் நல்லா வரும். எடுத்து ரெடி பண்ணதுன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நடுசில் இந்த வியூவெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும். ஓடிக்காமே அப்படி நடு மத்தியில் இருக்கும். இங்கோடியும் மலை, முன்னோடியும் மலை. நல்ல உயரமான இடம். ஒரு சூப்பராக சென்டராக இருக்குது. அதனால் எடுத்து ஒரு ரெசார்ட் மாதிரி ரெடி பண்ணலாம். அருமையாக ரெடி பண்ணலாம்.